ஹாய் எவ்ரிவன். முருங்கைப்பூ எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரில. ஆனால் எல்லாருமே மரத்தில் பூத்து குலுங்குறப்ப கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த பூ வந்துட்டு நம்ம உடம்பு வலிக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இதில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால ரொம்பவே குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மூட்டு வலி உடம்பு வலி எதுவுமே இருக்காது. மாதிரி மழை காற்று இருக்கிறப்போ தானாகவே அது கொட்டிடும். அந்த டைமில் நீங்கள் துணி போட்டு கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு 2-3 பச்சை மிளகாவை நீட்டு வாத்தத்தில் கீறி அதையும் போட்டுட்டு அதுக்கு லைட்டாக வதங்கினோடனே ஒரு 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதங்கினா பாரு. பூவை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. அந்த பூவில் இருக்கிற தண்ணியிலே அது நல்லா வதங்கட்டும். அந்த பூ வந்துட்டு நல்லா சுருந்தின பாரு. நம்ம மஞ்சள் தூளும் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் காரத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால நான் அதை ஆட் பண்ணல. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. அந்த பூ வந்துட்டு நல்லா சுருங்கி வேகட்டும். பூ நல்லா சுருங்கி வெந்தப்பாரு ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டு உதிரியாக வந்தப்பாரு நம்ம பெப்பரும் லைட்டாக கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம். இந்த சைட் டிஷ் வந்துட்டு குட்டீஸ்க்கு ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் பிசைஞ்சு அப்படியே கொடுக்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்பவே நல்லது. அவங்க சோர்வாகவே இருக்க மாட்டாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. முக்கியமாக இதை வயசானவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஏன்னா முட்டி வலி இருக்கிறவங்க இடுப்பு வலி இருக்கிறவங்கள்ட்டலாம் இது ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு ஓனாக நீங்கள் மரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பூ பறிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்ககிட்ட மரம் இல்லாத பட்சத்தில் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க கொஞ்சம் தரமாட்டாங்க. மழை டைமில் இருக்கிறப்ப நீங்கள் காற்று அடிச்சிங்கன்னா அந்த பூ தானாகவே விழுந்துடும். அந்த டைமில் நீங்கள் ஒரு கிளாத் போட்டு கூட அந்த பூவை சேமித்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூவை வந்துட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஏர்லி மார்னிங் ஒரு ஒரு கிளாஸ் சுட தண்ணியில் நீங்கள் அதை 1 டீஸ்பூன் போல் போட்டுட்டு குடிச்சு வர்றப்போ அந்த மூட்டு வலி உடம்பு வலி வயிற்று வலி எல்லா வலியுமே போயிடும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது.